அரசியல் நலனுக்காக கட்சி தாவுவோர் எங்கள் கட்சியில் இல்லை, சஜித் தெரிவிப்பு. தேர்தல் ஆணைக்குழு கோப்பிக்கடை போல காணப்படுகின்றது, விஜயதாச ராஜபக்ச கருத்து. டிப்பர் வாகனம் மோதி விபத்து, மூவர் ஸ்தலத்திலேயே பலி. எக்ஸத் லங்கா பொதுஜன தலைவருக்கும் செயலாளருக்கும் விளக்கமறியல். எனது அரசியல் அணியில் உள்ளவர்கள் அரசியல் நலனுக்காக கட்சி தாவலில் ஈடுபடாதவர்கள் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எனது அணியில் உள்ளவர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரம், காணி உறுதி பத்திரம், பணம் போன்றவற்றிற்காக கட்சி தாவாதவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் லாபங்களுக்காக ரகசிய உடன்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிப்பதில்லை என்பது கட்சியின் கொள்கை. கட்சியின் உறுப்பினர்களுக்கும் தனிநபர்களுக்கும் இது பொருந்தும் என அவர் தெரிவித்துள்ளார். கட்சிக்கு ஏதாவது கிடைத்தால் அதனை நாங்கள் மக்களின் நன்மைக்காக பயன்படுத்துவோம் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். என்ன நடந்தாலும் சரி, பணத்தை பயன்படுத்தி எவரையும் வாங்க மாட்டோம். அவ்வாறானவர்கள் எங்களுடன் இணைந்து செயல்பட அனுமதிக்க மாட்டோம். அவ்வாறான நபர்கள் எங்கள் பக்கத்தில் இல்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கைகளின் போது தேர்தல் ஆணைக்குழு ஒழுக்கம் கட்டுப்பாட்டை பேண தவறிவிட்டதாக தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் தேர்தல் ஆணைக்குழு நீதிமன்றம் போல காணப்படும், ஒழுக்கம் அமைதி பேணப்படும் என தெரிவித்துள்ள அவர், இம்முறை அது கோப்பிக்கடை போல காணப்படுகின்றது, பல குழுக்கள் உருவாகியுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முதல் பிரஜையாக விரும்புபவர்களின் நடத்தைகள் கவலை அளிக்கும் விதத்தில் காணப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வதற்காக பல டம்மி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஒரு வேட்பாளருக்காக 15 முதல் 20 வரையிலான டம்மி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் காடியர்கள் போல் நடந்து கொண்டனர் எனவும் அவர் தெரிவித்தார். வேட்பாளர்கள் மத்தியில் ஒழுக்கத்தை பேணுவதற்கு தேர்தல் ஆணைக்குழு முயல வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள விஜயதாச ராஜபக்ச, மக்கள் ஒழுக்கமான விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதற்கு முன்னர் நாங்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். திவுலப்பிட்டிய நீர்கொழும்பு வீதியில் துனகக நகரில் டிப்பர் ரக வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதியதில் பாரிய விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்துள்ளதாக திவுலப்பிட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்து இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. திவுலப்பிட்டியவிலிருந்து நீர்கொழும்பு நோக்கி பயணித்த லோரி ஒன்று கொதிகமுவ பகுதியிலிருந்து துனககா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியோடு மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டியில் பயணித்த மூவர் உயிரிழந்துள்ளதாக திவுலப்பிட்டிய போலீசார் தெரிவித்தனர். பெண்ணொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர்கள் குறிப்பிட்டனர். முச்சக்கர வண்டி சாரதியின் கவனக்குறைவே விபத்துக்கு காரணம் எனவும் திவுலப்பிட்டிய போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். எக்ஸத் லங்கா பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனக ரத்நாயக்கவுக்கு வழங்குவதற்காக 3 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஏனைய சந்தேக நபர்கள் 6 பேரையும் தலா 20 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.